முன்னொரு காலத்தில் அமைதியான குளத்தில் முதலை ஒன்று வாழ்ந்து வந்தது. குளத்தின் அருகே ஒரு உயரமான மாமரம் நின்றது. அதன் கிளைகள் பழுத்த ஜூசி மாம்பழங்களால் கனமாக இருந்தன. ஒரு புத்திசாலி குரங்கு அருகில் வசித்து வந்தது. ஒவ்வொரு நாளும் அது குதித்து மரத்தின் மீது ஏறி சுவையான மாம்பழங்களை சாப்பிடும். குரங்கு சாப்பிடும் போது கீழே உள்ள குளத்தில் சில மாம்பழங்கள் விழும். அங்கு முதலை ஆர்வத்துடன் அவற்றை சாப்பிடும். முதலை மாம்பழங்களை அனுபவித்து அமைதியாக வாழ்ந்தது. குரங்கின் எதிர்பாராத தினசரி உபசரிப்புடன் மகிழ்ச்சியாக இருந்தது. காலப்போக்கில் குரங்கும் முதலையும் நண்பர்களாயின. குரங்கு மாம்பழங்களை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைந்தது. மேலும் சுவையான பழங்களுக்கு முதலை நன்றி தெரிவித்தது. அவர்கள் ஒருவரையொருவர் மகிழ்வித்து பல நாட்கள் கழித்தனர். ஆனால் பருவநிலை மாறியதால் மாம்பழங்கள் விளைவதை நிறுத்திவிட்டன. குரங்கு உணவை கண்டுபிடிக்க வெகு தூரம் செல்ல வேண்டியிருந்தது. இருப்பினும் அது எப்போதும் ஓய்வெடுக்க மாமரத்திற்கு திரும்பியது. இருப்பினும் முதலை சோம்பேறித்தனமாக வளர்ந்தது மற்றும் உணவை தேட விரும்பவில்லை. மாறாக ஒரு இருண்ட எண்ணம் அது மனதை கடந்தது. அது குரங்கை சாப்பிட வேண்டும் என்று முடிவு செய்தது. ஒரு நாள் குரங்கு மாமரத்தில் ஓய்வெடுக்க திரும்பியபோது முதலை ஒரு திட்டத்துடன் வந்தது. அன்புள்ள நண்பரே, முதலை தந்திரமான புன்னகையுடன், நீங்கள் ஏன் என் வீட்டிற்கு வருகை தரக்கூடாதா? அது வெகு தொலைவில் இல்லை. நான் வசிக்கும் இடத்தை உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். தன் நண்பனை நம்பிய குரங்கு தயங்காமல் சம்மதித்தது. அது முதலையின் முதுகில் குதித்தது. அவர்கள் குளத்தின் குறுக்கே புறப்பட்டனர். ஆனால் நடுப்பகுதியை அடைந்ததும் முதலை திடீரென நின்றது. இப்போது நீங்கள் தப்பிக்க முடியாது என்று முதலை அச்சுறுத்தும் தொனியில் கூறியது. நீங்கள் குளத்தின் நடுவில் இருக்கிறீர்கள். எனக்கு உங்கள் இதயம் வேண்டும். நான் அதை சாப்பிட விரும்புகிறேன். குரங்கு பயந்து போனது. ஆனால் அவர் விரைவாக ஒரு புத்திசாலித்தனமான திட்டத்தை கொண்டு வந்தார். ஓ, என் அன்பான நண்பரே, குரங்கு அமைதியாக இருப்பது போல் பாசாங்கு செய்து, நான் மகிழ்ச்சியுடன் என் இதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். ஆனால் நான் அதை மாமரத்தில் விட்டுவிட்டேன் என்று தோன்றுகிறது. நான் அதை எப்போதும் என்னுடன் எடுத்துச் செல்வதில்லை. தான் விரும்பியதை பெறத் துடித்த முதலை குரங்கின் கதையை நம்பியது. அப்படியானால் முதலை, நாம் மீண்டும் மரத்திற்குச் சென்று உங்கள் இதயத்தை பெறுவோம். எனக்கு அது வேண்டும். குரங்கு தலை அசைத்தது. முதலை நீந்திக் கரைக்கு திரும்பியது. அவர்கள் மாமரத்தை அடைந்தவுடன் குரங்கு முதலையின் முதுகிலிருந்து குதித்து முதலைக்கு எட்டாத உயரமான கிளையில் வேகமாக ஏறியது. நீ என்னை ஏமாற்றிவிட்டாய்! முதலை கோபத்துடன் கூச்சலிட்டது. குரங்கு குனிந்து முதலையை பார்த்து, நான் உன்னை என் நண்பனாக நம்பினேன். ஆனால் நீ என்னை உன் சுயலாபத்திற்காக பயன்படுத்த முயன்றாய். உண்மையான நண்பன் அதைச் செய்யவே மாட்டான். முதலை தனது தவறை உணர்ந்தது. ஆனால் அது மிகவும் தாமதமானது. அவர்களின் நட்பை என்றென்றும் இழந்தது.